செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் தனது ஆதரவாளர்களை அதிகரிக்க வியூகம் வகுத்து செயல்படுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்புமணி ஆதரவாளர்களை அதிகரிக்க வியூகம் வகுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். பாமகவில் தன்னுடைய ஆதரவாளர்களை அதிகப்படுத்த அன்புமணி தொடர்ந்து வியூகம் வகுத்து வருவதாக தெரிகின்றது. தொடர்ந்து அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர் பனையூரில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் புதிய உறுப்பினர் படிவம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு புதுப்பித்த அடையாள அட்டை வழங்கப்பட்ட நிலையில் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் மேலும் உறுப்பினர்களை சேர்க்க தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த படிவங்களை எடுத்து செல்லுங்கள். எடுத்து சென்று அடுத்த சில மாதங்களில் பாமகவினுடைய அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை நீங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் வியூகம் அமைக்கக்கூடிய பணியில் அன்புமணி ஈடுபட்டிருக்கின்றார். மேலும் டாக்டர் ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25 முதல் 100 நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ஒன்றை தொடங்க இருப்பதாக அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைபயணத்தை அன்புமணி மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமை மற்றும் வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, இப்படி மொத்தம் 10 உரிமைகளுக்கான கோரிக்கைகளையும் கோஷங்களையும் முன்னிறுத்தி அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் நடைபயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிகின்றது. இதில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய கட்சியினரை சந்திப்பது, தொடர்ந்து இந்த உரிமைகளுக்காக போராடுவது, அதற்கான கோரிக்கைகளை வலியுறுத்துவது ஆகியவற்றை அன்புமணி முன்னெடுக்க இருக்கின்றார். தொடர்ந்து அவருடைய வியூகங்கள், அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது தன் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஆகியோருடைய எண்ணிக்கையை தொடர்ந்து உயர்த்துவதற்கான முயற்சியிலே அன்புமணி ஈடுபட்டு வருவது தெரிகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.